1000 பேர் உன்னை 1000 குறை சொல்லும்போது உன் கூடவே இருந்துக்கிட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கூடவே இருந்து சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் கிடைச்சதுன்னா வாழ்க்கையில எந்த இடத்துக்கும் போயிடலாம், எல்லா இடத்தையுமே ஜெயிச்சிடலாங்க. அப்படியேப்பட்ட உறவு உங்க வாழ்க்கையில யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு சாயந்தரம் பசங்களுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மழையும் வர மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்தில் சூடா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குமே தோணுச்சு. அதனால வீட்டில் 2 வாழைக்காய் இருந்துச்சு. வாழைக்காய் இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பஜ்ஜி போடுற கட்டை இல்லை, கத்தியாலே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷேப்பு தாங்க ஒழுங்கா வரல, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கோழி எப்படி இருந்தா என்னங்க, குழம்பு ருச்சியா இருந்தா பார்த்தாதா. அதுக்கப்புறம் இன்னொரு வாழைக்காய் நான் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு நான் பஜ்ஜி எதில் போட்டேன்னா இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு தான் போட்டுக்கிட்டேன். ஆச்சி மாவு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதனால நம்ம உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பக்கம் எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பஜ்ஜி கூட டீ போட்டு சாப்பிடலாம் எப்படிங்க, அதுக்கு டீயை போட்டுக்கிட்டேன். டீ போட்டுக்கிட்டு டீ தூளி இஞ்சி போட்டுக்கிட்டு அது கூட நான் வந்து பஜ்ஜி சூடாக பஜ்ஜி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் பாப்பா வந்து பஜ்ஜி ரெடி ஆயிட்டான்னு பார்க்கறதுக்காக என் கூட வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எப்படா பஜ்ஜி ரெடி பண்ணி கொடுப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சூடான பிறகு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி சூப்பராக வந்துச்சுங்க. பஜ்ஜி ரெடி பண்ணுறதுக்கு பாதி பஜ்ஜி சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி பண்ணி டீயும் போட்டு பசங்களுக்கு கொடுத்து நானும் சாப்பிட்டேன். அவ்வளோதான். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.